வணக்கம் நேயர்களே. நமது பங்குச் சந்தைகள் போன வாரம் நடந்த விஷயங்களை வைத்து ஒரு 5 கீ ஹைலைட்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஸ்டாக் மார்க்கெட் வீக்லி பர்ஃபார்மன்ஸ். ஸோ போன வாரத்தில் நிஃப்டி பார்த்தோம்னாக்க ஒரு 268 புள்ளிகள் ஓவரால் ஏறி 24,631 முடிவடைந்திருக்கிறது. ஸோ இந்த வாரம் தான் மார்க்கெட் 6 மாதங்களாக வீழ்ச்சி அடைந்திலிருந்து மீட் எடுத்து ரீபவுண்ட் ஆகி ஒரு பாசிட்டிவ் குளோபல் கியூஸ், அது தவிர டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் ரீடிங்ஸும் பெட்டராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. பட் மிட் வீக்கில் பார்த்தோம்னா ஒரு வாலட்டிலிட்டி இருந்தது. ஸோ வீக்னஸ் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் பார்க்க முடிஞ்சது. பட் கெயின்ஸ் ஒரு சஸ்டைன்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதனால தான் நிஃப்டி 50 மேனேஜ் டு க்ளோஸ் அபவ் 24,600 லெவல். மறுபுறம் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ரெட்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் டோட்டலாக பார்த்தோம்னா 24,631 சொன்னோம் இல்லையா. இந்த நிஃப்டி இந்த பாயிண்ட்ஸை ஏறுறதுக்கு நிறைய அழுத்தங்கள் இருந்தாலும் அந்த அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே பார்த்தோம்னா ஒரு கெயின்ஸ் பை ஃபேவரபிள் சிபிஐ அண்ட் டபிள்யூபிஐ டேட்டா. அதுமாரி நேற்றைய தினம் நடந்த புட்டினுடைய மீட்டிங்கில் ரொம்ப பெரிய ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படாவிட்டாலும் ஃபர்தராக அந்த டாரிஃப் வார் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துள்ளது. அதுவே ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். மெயினாக இந்தியாவை பொறுத்தவரை நம்மளுடைய கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 1.55% இன் ஜூலை ஃப்ரம் 2.10% இன் ஜூன். ஸோ இது லோவஸ்ட் ரீடிங் 2017 சொல்லியிருந்தோம். அதுமாரி ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனும் -0.58% ஃபார் ஜூலை. ஸோ ஃபாலிங் ப்ரைஸஸ் இன் ஃபுட் ஆர்டிகல்ஸ், அதுமாரி க்ரூடு பெட்ரோலியம் அண்ட் மெட்டல்ஸ். அதுமாரி ட்ரேட் டெபிசிட் நம்மளது பார்த்தோம்னா USD 27.35 billion compared with 18.78 billion in June. மெயினாக எக்ஸ்போர்ட்ஸ் டு US டாலர் 37.24 பில்லியனாக இருக்குது. இம்போர்ட்ஸ் அதிகரித்திருக்கு 64.59 பில்லியனாக. மேலும் அடுத்த 2 சாத்தியக்கூறுகளில் நேற்றைய தினம் நமது பிரதம மந்திரி என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஜிஎஸ்டி விஷயமா பேசியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய இன்னோவேஷன் ப்ராடக்ட்ஸை இந்தியாவிலேயே பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஓவராலாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த எக்கானமி, பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். இதை தவிர நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ரேட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்க 2017க்கு பிறகு S&P இந்தியன் ரேட்டிங்கை பெட்டராக ஆக்கியிருக்காங்க. BB- லேருந்து BBB ஆக்கியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ஏ பாசிட்டிவ் நியூஸ். ஸோ அந்த நியூஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஏன் திருப்பி அது 2 நாள் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த நியூஸ் FII வாங்குவாங்க. ஸோ FIIக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்புட்டு கொடுக்கக்கூடியது ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் தான். அந்த ரேட்டிங் தான் அவங்களுக்கு முக்கியம். எப்படி இந்தியாவிலே கிறிசில் அண்ட் இக்ரா ரேட்டிங் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு முக்கிய பிரதிபலிப்பின் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோ, அதுபோல் S&P FIIக்கு ஒரு பெரிய ஒரு பெட்டர் பெஞ்ச் மார்க்னே சொல்லலாம். ஸோ அதேமாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா டாடா மோட்டார் நல்லா ஏறி இருக்கு. டிஸ்பைட் 62% இயர் ஆன் இயர் டிக்ளைன் இருந்தாலும் நேற்றைய தினம் நன்கு ஏறி இருக்கிறது. மெயினாக நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு. பட் ரெவன்யூ ஸ்லிப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதுமாரி PG எலக்ட்ரோபிளாஸ் நல்லாவே டம்பிள் ஆயிருக்கு. மெயினாக அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ட்ராப் நியர்லி 20%. அதுதான் அதனுடைய முக்கிய காரணம். மேலும் மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அவங்க அலைட்னு ஒரு நியூ B2C மொபிலிட்டி சர்வீசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கிய இதுவாக இருந்தது. அதுமாரி கன்சியூமர் டியூரபிள்ஸ்லையும் ஒரு மிக்ஸ்டு இன்புட்டை பார்க்க முடிஞ்சது. அதுமாரி நைக்கா FSN இ-காமர்ஸ் பார்த்தோம்னா 6.4% அவங்களுடைய Q1 ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த நியூ ஏஜ் டெக் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இப்போ கொஞ்ச நாளாகவே அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பெட்டராக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுமாரி குளோபல் மார்க்கெட் ட்ரெண்டும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சென்டிமெண்ட் சொல்லலாம். UK பார்த்தீங்கன்னாக்க ஒரு 0.3% ஏறி இருக்கு Q2 2025. சிங்கப்பூர் ரிவைஸ் இட்ஸ் GDP ஃபோர்காஸ்ட்
upward to 1.5 to 2.5%. ஜப்பானுடைய ஹோல்சேல் இன்ஃப்ளேஷனும் 4th கன்சிக்யூட்டிவ் மந்த்தாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் குறைந்துள்ளது ஜூலை. ஸோ யூஎஸ்னுடைய சிபிஐ பார்த்தோம்னா 0.2% அதிகரித்து மந்த் ஆன் மந்த் 2.7% ஈரான் ஈராக இருக்கிறது. வித் கோர் சிபிஐ 3.1% annually. ஸோ ஓவரால் திஸ் இஸ் த இன்புட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நண்பர்களே, நாளைய தினம் வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், எதையெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.